அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீண்ட காலமாக சமூக ரீதியான சமூக கலாச்சாரங்கள், பாடசாலை, கல்வி, சமூக சீர்திருத்தங்கள், மனித வாழ்க்கை, வாழ்வாதாரம் இதை பற்றியே பேசினது குறவு. ஏன்னு சொன்னால் அரசியல் ரீதியாகவும் அடுத்த புதிய அரசாங்கத்தின் மீதான இருக்கின்ற நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை பற்றி பேசுகிறது. சரி, அதை விடுவோம். இப்போது இன்றைக்கு ஒரு துக்ககரமான ஒரு துயர சம்பவம் தான் இது. என்னன்னு சொன்னால் இது ஒரு சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். என்னன்னு சொன்னால் ஒரு பெண் குழந்தையின் அகால இழப்பு. என்னன்னு சொன்னால் முதல்ல இருந்து வருவோம். இந்த விஷயத்தை தொடங்கும் முன்னுக்கு ஒரு ஆளுக்கும் இன்னொரு சிலருக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னு சொன்னால் 1975ஆம் ஆண்டு கொழும்புல இருந்த பம்பலப்பிட்டி இந்து கல்லூரியை திருப்புலாவுக்கு அப்போதைய ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களை வரவேற்கிறாங்க. அவர் பிரதம அதிதிகளை வராரு. அப்போ வந்திருக்கும் பொழுது அவர் அந்த பிரதம அதிதியாக வந்த அந்த சமயத்தில் அதிபர், அந்த கல்லூரியின் அதிபர் திரு சங்கரலிங்கம் அவர்கள் ஒரு கோரிக்கை கேட்குறாரு ஜெயவர்தன அவர்கள்ட்ட. இப்படி ஒரு ராமநாதன் இந்து கல்லூரி அப்படிங்கிற ஒரு கல்லூரி, ஒரு சிறிய ஒரு பாடசாலையை உருவாக்கணும் அப்படின்ட்டு. அப்போது அவர் சொல்கிறார், அவர் அதுக்கு ஒப்புதலை கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கான காணியை தெரிவு செய்வதற்கு அவங்கள்ட்டையே ஒப்படைக்கிறாரு. நீங்களே காணியை தெரிவு செய்யுங்க, காணியை வாங்குங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த அடிப்படையில் இன்னொரு ஆளுக்கு நான் நன்றி சொல்ல பழனியப்பன் செட்டியார். இவர் அப்போதைய புதிய கதிரேசன் கோவிலில் தர்மகர்த்தாவாக இருந்தவர். அப்போ அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்ன, கோவிலுக்கு உள்ள நந்தவன இடம் இருந்த அந்த காணியை ஒரு பகுதியை இந்த பாடசாலைக்காக ஒதுக்குறாரு. அப்போது அதில் கட்டப்படுகிற பாடசாலை தான் அது. அந்த பாடசாலை ரொம்ப சிறிய பாடசாலையாக உருவாக்கப்படுவதற்கு அதையான ஒரு ஏதுவாக அமைஞ்சது. அப்போ அந்த ஐயாவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்ளும். அதே மாதிரி அந்த இடத்த கொடுத்த பிற்பாடு 1979ஆம் ஆண்டு 80களில் இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு 1981ஆம் ஆண்டு 24 மாணவிகளுடனும் 2 ஆசிரியர்களுடனும் இந்த பாடசாலை ஆரம்ப கட்ட பாடசாலையாக, அதாவது 6ஆம் தரம் வரைக்கும் உள்ள பாடசாலையாக ஆரம்பிக்கப்பட்டது. இதுதான் என்னுடைய வரலாறு, சாதாரணமாக வரலாறு. அப்போ இதுக்கு மேலதிகமாக 1982ஆம் ஆண்டு வைபவ ரீதியாக இது திறப்பு விழா செய்யப்படுகிறது. என்னன்னு சொன்னால், இந்த கல்லூரி சம்பிரதாய பூர்வமாக முதலாவது கட்டிட திறப்பு விழாவாக அன்றைய ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களும் திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களும் திரு அனுரா எஸ் பலிக்கார் ஆகியோர்களால் இது திறப்பு வைபவ ரீதியாக திறப்பு. அப்போ ஒரு சின்ன 6ஆம் தரம் உள்ள பாடசாலை ஜனாதிபதி மட்டத்தில் இதை ஓப்பன் பண்ணி செஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற கல்லூரி தான் இன்று ஒரு சம்பவத்தை சிக்கி நிற்கிற இந்த பம்பலப்பிட்டி ராமநாதன் இந்து கல்லூரி. சரிங்களா? இதுதான் இது. ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை இன்று 89 ஆசிரியர்களும் ஒரு அதிபரும் 2000 மாணவிகளையும் கொண்ட மாபெரும் ஒரு கல்லூரியாக இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருந்திருக்க காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பாடசாலை நல்லா சிறப்பு அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய கல்விமான்களை, இன்ஜினியர்மார்களை, அதே மாதிரி ஆசிரியர்களை, கணித ஆசிரியர்களை, விஞ்ஞான ஆசிரியர்களை, கலாச்சார வித்வான்களை உருவாக்கியிருக்கு. அப்படிங்கிறது ஒரு பெருமை தான். இந்த விஷயத்தை தொடர்ந்து பார்க்கும்பொழுது என்னன்னு சொன்னால், சம்பவம் என்னன்னா, இப்போ அண்மையில் நடந்த இந்த பெண் குழந்தையின் அகால மரணம். உயிரை மாய்த்து கொள்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு கடிதம் எழுதி வைத்திருக்கிறார். அந்த கடிதத்தில் முழுமையான டீட்டெயில்ஸ் இருக்குது.
ஆனால் அது வந்து முழுமையாக வெளியிடப்படவில்லை. அதே மாதிரி இதுக்கு அந்த மரணத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் வந்து சிலவற்றை நம்மளுக்கு ஒரு மாணவன் சொன்ன கதையிலிருந்து நம்ம இதை ஆரம்பிப்போம். என்னென்னு சொன்னால், இந்த டில்சி அம்சிகா வந்து பாடசாலையிலே வந்து நல்ல கல்வி கற்றக்கூடியவர், நல்ல எந்த வேலையும் கொடுத்தாலும் ஒரு நேர்த்தியாக முடிப்பவர். அதே மாதிரி வீணை வாசிப்பதிலும் ஒரு திறனை பெற்றிருக்கிற ஒரு கலை மாணவனும் மாணவின்னு சொல்லலாம். அவ இப்படி இருக்கும்போது இந்த பாடசாலையில் வந்து சாதாரண அன்று 2 ஆசிரியர்களும் 24 மாணவர்களும் ஆகிய ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை இன்று வந்து 89 ஆசிரியர்களும் ஒரு அதிபரும் 2000 மாணவிகளையும் கொண்ட மாபெரும் ஒரு கல்லூரியாக வந்து இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருந்திருக்க காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பாடசாலை நல்லா சிறப்பு அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய கல்விமான்களை, இன்ஜினியர்மார்களை, அதே மாதிரி ஆசிரியர்களை, கணித ஆசிரியர்களை, விஞ்ஞான ஆசிரியர்களை, கலாச்சார வித்வான்களை உருவாக்கியிருக்கு. அப்படிங்கிறது ஒரு பெருமை தான். அப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் வந்து இந்த கல்லூரிக்கும், இந்த கல்லூரியை சார்ந்த ஆசிரியர் குலத்துக்கும், ஏனைய மாணவ மாணவிகளுக்கும், பெற்றோர்களுக்கும், இந்த சமூகத்துக்கே ஒரு விரோதமான ஒரு செயலாக இருக்குது. இது மூடி மறைக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களாக ஸ்கூல் இந்த பாடசாலை, இந்த கல்லூரியின் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இரண்டு பிரதான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அதை தவிர வேறு ஒரு பாடசாலை ஆசிரியரும் இதில் இன்வால்வ் ஆகி இருக்கிறாரு அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து வலைத்தளங்களில், நியூஸ் பேப்பரில் எல்லாம் சேகரித்த நியூஸ் தான் இது. அது வந்து அடுத்து இந்த மாணவன் சொன்ன கதை என்னன்னு சொன்னால், இப்போ இந்த பெண்மணி வந்து தொடர்ந்து இப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒரு பாடசாலையில் வந்து ஒரு மாணவன் சரி, மாணவி சரி, அவர் நல்லா படிக்கிறா, நல்ல ஆட்டிடியூடாக இருக்கா, நல்ல ஒரு ஆக்ஷனாக இருக்கா, ஒரு ரியாலிட்டியாக எதை சொன்னாலும் செஞ்சிடுறான் அப்படிங்கிற ஒரு நல்ல டேலண்ட்டாக இருக்கும் பொழுது அவங்க மேலே நிறைய அன்பு செலுத்துவாங்க. அது ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, அந்த பாடசாலை அதிபர்களாக இருந்தாலும் சரி, சக மாணவர்களாக, சக ஆசிரியர்களாக இருந்தாலும் இப்படி ஒரு அன்பு செலுத்துறது அபூர்வமான விஷயம் இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாணவி தான் இந்த ஆசிரியருக்கு வந்து நிறைய உதவி செய்ய, இந்த கணக்கு ஆசிரியர் படித்து கொடுக்கும் பொழுது இந்த பொண்ணுகிட்ட தான் சொல்கிறது, இதை ஒர்க் புக்கை கலெக்ட் பண்ணுங்கள், சீட் கலெக்ட் பண்ணுங்கள், இப்படின்லாம் சொல்லி அவரை ரொம்ப நெருங்கி பழகி இருக்கிறார். பழகி இருந்த பொழுது இந்த மாணவி, அதே மாதிரி மாணவிகளுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டியூட், டியூஷன் கிளாஸ் ஒன்று நடந்திருக்கு. ராஜேஸ்வரி இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று. அதில் தான் இந்த பொண்ணுக்கு தேவையில்லாத அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிற விஷயத்தில் இது வந்து ஒரு பாரதூரமான விஷயத்துக்கு போன பிற்பாடு இந்த பொண்ணு அம்மா அப்பா கிட்ட வந்து சொன்ன பிற்பாடு இவங்க போய் கல்லூரியின் அதிபரிடம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ராஜேஸ்வரி இன்ஸ்டியூட்லேயும் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சரியான ஆக்ஷன் இல்லை. ஆனால் பொண்ணு வந்து மனதளவில் நிறைய ஒரு தாக்கத்தோட பாடசாலைக்கு போகிறது வாரது வேண்டாம் இருப்பா இப்படி இருந்திருக்கிறா. அப்புறம் இவங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு இது தாங்க முடியாமல் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க, காவல் நிலையத்தில் போயிட்டு இதை ரிப்போர்ட் பண்ண பிற்பாடு அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோன்னே இவர்கள் வந்து இந்த பெண் பிள்ளைகள், அதாவது பெண்கள், அதே மாதிரி இந்த துஷ்பிரயோகத்துக்கு உருவாகின பெண்கள் ஏற்கனவே மனநிலை பயங்கரமாக பாதிக்கப்பட்டவர்கள் என்ற கேட்குற கேள்விகள் மூலமாக இவர்கள் இன்னும் பாதிப்படைகிறார்கள். இது என்னன்னு சொன்னால், அங்கே போனோடனே எந்த ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும், அல்லது போலீஸ் லேடி போலீஸாக இருந்தாலும் என்ன தெரியுமா கேட்பாங்க, எங்கே கையை வச்சாரு, என்ன பண்ணினாரு, பிடிச்சாரா, கட்டி பிடிச்சாரா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த பெண்கள் சமுதாயத்தில் வந்து இது கேட்டு அந்த பிள்ளைகள் வந்து வெட்கம் இல்லாமல், ரோசம் இல்லாமல், அந்த ஒரு சொல்லுவாங்கல்ல, அந்த பெண்ணின் தன்மை, பெண்ணியம் இல்லாத பெண்கள் வந்து சொல்லுவாங்க ஓப்பனா. அந்த வெட்கம், பெண்களுக்கு உண்மையான ஒரு மெய்ப்பொருள் வெட்கம் தான். அந்த வெட்கத்தை விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பெண்ணுக்கு இல்லை. ஏன்னா 16 வயசு சின்ன குழந்தை. எனக்கும் 2 குழந்தைகள் இருக்கனால தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். அப்போ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு நான் வந்து எந்த விதமான குற்றமும் செய்யலை, என்ன இந்த குற்றத்துக்கு உள்ளாக்கியவர்கள் நிரந்தரமாக சுதந்திரமாக இருக்கிறார்கள், நான் வந்து வீட்டிலையும் சரி, நண்பர்களிடத்திலும் சரி, பாடசாலையிலும் சரி கொச்சப்படுத்தப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இந்த பொண்ணு வராங்க. வந்தோன்னு சொன்னால் இது எல்லாருக்குமே நம்மளுக்காக நடக்கும். அது வந்து சாதாரண. இதை வந்து
மனநோயின்ட்டு தீர்க்க முடியாது. ஏன் சொன்னால் ஆசிரியர்களுக்கும் டாக்டருக்கும் நிறைய வித்தியாசம். அதே மாதிரி பாடசாலையில் உள்ள நிர்வாகமும் போலீஸார்களுக்கும் இந்த ஒரு பெண்ணை ஒரு ஆளை யாராவது ஒரு நபரை வந்து நோயாளின்னு தீர்மானிக்க முடியாது. அது தீர்மானிக்கணும் டாக்டர் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், டாக்டர் தான் அதை செக் பண்ணணும், அவங்கள்ட்ட தான் இந்த விஷயங்கள். அதே மாதிரி போலீஸ்காரர்களிடத்தில் வந்து நம்மளை இங்கே தொட்டாரு அங்கே தொட்டாரு, இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, என்ன ரீதியில் செஞ்சாரு என்ன ரீதியில் பண்ணினாரு, இப்படியெல்லாம் நம்ம யாருமே வாக்குமூலம் கொடுக்கணும் அவசியமே இல்லை. அதே மாதிரி இந்த ரிப்போர்ட் பண்ண பிற்பாடு அந்த சங்கரன் அப்படின்ற ஆசிரியரை வந்து 2 நாள் ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் போலீஸ் சட்ட ரீதிப்படி நம்ம நாட்டில் இருக்க சட்டம் படி 2 நாளில் யாரையுமே ரிமாண்ட் பண்ணி வைக்க முடியாது. என்னன்னு சொன்னால் இது பாடசாலை கல்லூரியின் அதிபர்கள் கல்லூரியின் நிர்வாகமும் இந்த ஆசிரியரின் ஒரு உச்ச ஒரு சக்தியை பயன்படுத்தி தான் இவங்களுக்கு பயப்படுறதுக்காக இப்படி செஞ்சால் அவங்க சரியாக வருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு 2 நாள் ரிமாண்ட் பண்ணிங்க. ஆனால் 2 நாள் ரிமாண்ட் பண்ணல, 24 ஹவர் உள்ளுக்கு அவங்க யாராக இருந்தாலும் பக்கத்தில் இருக்க நீதிமன்றத்துக்கு போய் அவங்களுடைய ஒப்புதல் எடுக்கணும். அது அப்படி நீதிமன்றம் க்ளோஸ் ஆகியிருந்தால் நீதிவான் இல்லத்தில் போய் அவர்கிட்ட சிக்னேச்சர் எடுக்கணும். இவரை வந்து விசாரணைக்காக நான் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒப்பனை எடுத்திருக்கணும். இது எப்படி நடந்துச்சு? ஆனால் அதுக்கு பிற்பாடு இந்த போலீஸ் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குமூலங்கள் 5 சாட்சிகளை எடுத்திருக்கிறாங்க. அந்த 5 சாட்சியாளர்கள் யார் அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியலை. இப்போ போலீஸ்காரங்க வந்து 2 நாள் பிற்பாடு இவங்க போயிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு இந்த பொண்ணு தொடர்ந்து இந்த பாடசாலையில் படிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வராங்க. இந்த பொண்ணை வந்து வேற ஒரு பாடசாலைக்கு மாற்றுறாங்க. அப்போ மாற்றியவனை அந்த பாடசாலை அடுத்த பாடசாலையாக தெரிவு செய்யப்படுகிற பாடசாலை வந்து என்னன்னு சொன்னால் குட் ஷெப்பர்ட் பாடசாலைக்கு இந்த பொண்ணை மாற்றி அங்கே அனுப்புகிறாங்க. அங்கே அனுப்புனாலும் என்னன்னு சொன்னால் அங்கே அனுப்புனாலே இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அந்த மனதளவில் பாதிக்கப்பட்டது, இந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயங்களை வந்து வெளியே சொல்ல முடியாத ஒரு தருணம். என்னன்னு சொன்னால் அம்மா அப்பா கிட்ட சொல்லியாச்சு, அதுக்கு அடுத்த பிற்பாடு காவல் நிலையம் நீதியவும் தேடி போயாச்சு. ஆனால் அது நீதி கிடைக்கிற மாதிரி இல்லை. அந்த பொண்ணுக்கு செஞ்ச அநியாயம் செஞ்ச அநியாயக்காரர்கள் வந்து சுதந்திரமாக இருக்காங்க, நான் வந்து பல இடத்துலையும் இன்னலுக்கு உருவாக்குறேன் அப்படிங்கிற இடத்துல மன அழுத்தத்துக்கு வராங்க. அப்போ இந்த குட் ஷெப்பர்ட் ஸ்கூலுக்கு போறாங்க. கல்லூரிக்கு போன பிற்பாடு அங்கேயும் ஒரு தனியார் பாடசாலையாக இருக்கலாம், அதில் வந்து நடக்கிற இன்ஸ்டியூட் டியூஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போ அங்கே வந்து ஒரு ஆசிரியர் வந்து இந்த பொண்ணை வந்து எலும்ப சொல்லிட்டு அங்கே உள்ள மாணவர்களுக்கு எல்லாமே இவர் அறிமுகப்படுத்துகிறார். இந்த பொண்ணுக்கு இப்போவே வந்து போலீஸ் கேஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு இந்த பகுதியாக வந்து இவர் சொல்றாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறா இந்த விஷயத்தில். அப்படிங்கும்போது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, தாய் தப்பானாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும் அரவணைச்சு தான் இந்த பொண்ணை வந்து நம்ம ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணும் பொழுது இவர்களுடைய உயிர்களுக்கு ஆபத்து தான். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கதான். இதே மாதிரி அந்த பொண்ணு இந்த மாதிரி பாய்ந்து உயிரை மாய்த்து கொண்டதோட முடிஞ்சு போச்சு. அதை தீ வைத்திருந்திருந்தா என்ன நடந்திருக்கும், அந்த உடல்நிலை என்ன நடந்திருக்கும், அதனுடைய வேதனைகளை எப்படி சுமந்திருப்பாங்க, பக்கத்தில் உள்ளவங்க அம்மா அப்பா பராமரிப்பாளர்கள்லாம் எவ்வளோ பிரச்சனைக்கு உள்ளாகி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்து போயிடுச்சு. அந்த விஷயம் அப்படியே இருக்கையில் இந்த இந்த குட் ஷெப்பர்ட் அந்த பாடசாலையில் உள்ள அந்த ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தா, தற்போதைய நடந்திருக்கிற உள்ளூராட்சி தேர்தலில் வந்து போட்டியிடுகிறார். அவர் யார் எதில் போட்டியிடுறாரு? திசை காட்டி சின்னத்தில். தற்போது அரசாங்கம் அமைத்திருக்கின்ற NPP அரசாங்கத்தின் ஒரு வேட்பாளராக உள்ளூராட்சி மன்றத்தில் தேர்தலில் போட்டியிடுகிறார். இந்த ஆசிரியர் பேர் வந்து சிவானந்தன்கிற ஆசிரியர். இவரு தான் இந்த பொண்ணை கடைசியா கொச்சப்படுத்தினது. அப்போ இவர்கள் எல்லோருமே சுதந்திரமாக இருக்கிறார். துஷ்பிரயோகம் ஆல்ரெடி அந்த அநியாயங்களை செய்த ஆசிரியர் சுதந்திரமா இருக்கிறார், அந்த பாடசாலை அதிபர் அந்த நிர்வாகம் சுதந்திரமா இருக்குது, விசாரிச்ச போலீஸ்காரங்க சுதந்திரமா இருக்கிறாங்க, இந்த கடைசியா கொச்சப்படுத்தின ஆசிரியரும் சுதந்திரமா இருக்காங்க. ஆனா எனக்கு
இதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சமூக விரோதமான செயலா இருக்குது. இதுல இருந்து நான் எப்படி விடுதலை ஆகி வெளியில வர்றது அப்படிங்கிற ஒரு மனத்தாக்கம் வந்து இது வந்து மன நோய் இல்லை, மன தாக்கம் வந்து கடைசியில் இந்த நிலைமைக்கு போயிருக்கு. இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இப்போது இருக்கின்ற NPP அரசாங்கத்தில் வந்து கல்வி அமைச்சராக இருக்கிறது வந்து ஒரு பெண். அதே மாதிரி இந்த இந்த ராமநாதன் இந்து கல்லூரியில் இருக்கிற ரவீந்திர ராசாங்கிற அதிபர், புதிதாக நியமனம் பெற்ற அதிபர், அவரும் ஒரு பெண். அதே மாதிரி இந்த நடத்தின 2 பேரும் ஆண் மகன்கள். அதோட லேடிஸ் காலேஜில் வந்து ஏன் ஆண் ஆசிரியர்கள் சேர்க்குறீங்க? ஏன்னு சொன்னால் பல பெண்களுடன் 2 ஆண் ஆசிரியர்கள் அங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 2 ஆண் ஆசிரியர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய எங்கே போனாலும் ஆண் ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க தானே. அப்போ இது எப்படி செய்யப்படுது? அப்போ இவர்களுடைய பலதரமான ஆசைகள் தூண்டுதலாக உருவாகி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு உருவாக்கி கொண்டு போயிருக்கு. இந்த விஷயத்தை நடத்தின அனைவருமே அதே மாதிரி அந்த பாடசாலையின் அதிபர் வந்து அம்மா அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க, இதை பெரிய விஷயமா பண்ணாதீங்க, இதை என்ன சொன்ன இந்த பாடசாலைக்கு வந்து இந்த கல்லூரிக்கு வந்து ஒரு கெட்ட பேர் நடந்துடும் அப்படின்ட்டு. ஏன்னா இவங்களும் புதிய ஒரு நியமனமா அதை அந்த ரவீந்திர ராசா வந்து யாழ்ப்பாண கல்லூரியில் படித்த ஒரு பட்டதாரி, நல்ல ஒரு ஆசிரியர் தான். ஆனால் நடவடிக்கை எடுக்காமல் விட்டது வந்து ஒரு துச்ச விஷயமாக நான் இதில் அதே மாதிரி சமூக விரோதமாக நினைக்கிறோம். அதே மாதிரி அடுத்தபடியாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த விஷயத்தை வெளிப்படுத்தின பிற்பாடு இந்த பாடசாலையில் உள்ள நிர்வாகங்கள் வந்து அந்த சங்கரன்கிற ஆசிரியர் வந்து அந்த குட் ஷெப்பர்ட்ங்கிற பாடசாலையில் உள்ள அந்த கடைசியாக கொச்சப்படுத்தின சிவானந்தன் ஆசிரியருடைய நண்பன். அதனால இந்த மாணவியை வந்து கொச்சப்படுத்துறா. ஏன்னா இவருக்கு அவமானம் தாங்க முடியல, ஒரு பெண்ணோட நடந்த விஷயத்தினால போலீஸில் போயிட்டு ஜெயிலில் இருந்து வந்துட்டேன் அப்படிங்கிறவன். ஆனால் இவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கு. இந்த பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு சொன்னால் இதுக்கு தக்க நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. நிறைய பேசிட்டு போகலாம், ஆனால் இந்த பேசிட்டு போகும்பொழுது அவ்வளவு விஷயங்களை கவர் பண்ண முடியாது. ஏன்னா காணொலி ரொம்ப பெரிதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாணவன் எனக்கு சொன்ன கருத்தும் தேடிய அரசியல் ரீதியான கருத்துக்களும் பாடசாலை நிர்வாகமும் தாய் தகப்பன் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இதுக்கு நான் தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி இந்த முகநூல் வழியாக ரோஹித் மகேஷ் அப்படிங்கிற ஒரு முகநூலில் வந்து நான் பார்த்து நிறைய விஷயங்கள் அவர் பதிவு செய்திருக்கிறாரு. அதே போல் அவர் சொல்லியிருக்கார் ஒரு விஷயம் சொன்னால், இந்த விஷயத்தை வந்து சட்ட ரீதியாகவோ ஒரு நீதிமன்ற ரீதியிலாக யாருக்குமே முடிவு கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் நம்ம சமூக ரீதியாக இதை ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ டிக்டாக்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ பதிவிடுகிறவர்கள் வந்து இதுக்கான முடிவுகளை எடுக்க முடியாது. அவர்கள் வந்து இதை சட்டப்பூர்வமாக தீர்மானிக்க முடியாது, சட்டம் தான் தீர்மானிக்க முடியாது. ஆனால் பெண் வந்து குழந்தை வந்து இறந்துட்டாங்க. இப்போ இறந்தது காரணம் வந்து இந்த பொண்ணு எழுதி வச்சிருக்க லெட்டரில் என்னென்ன, அதே மாதிரி மனித உரிமை திணைக்களங்கள், சமூக விரோதமாக இருக்கின்ற அமைப்பு, அதுக்கு செயல்படுகின்ற சமயங்கள், அதே மாதிரி பழைய மாணவர்களுக்கு ஒரு ஞாபகம் கொடுத்துறேன். என்ன சொன்னால், இந்த கல்லூரியின் நாமத்தை வந்து கெடுக்க விட்டுறாதீங்க, நடந்த விஷயத்தை கரெக்டாக கொண்டு போய் அவர்களுக்கு தண்டனையை உருவாக்குங்க. அதே மாதிரி இந்த கல்லூரியின் அதிபர், தற்போதைய அதிபராக இருக்கிறவர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் எடுக்காதனால அவங்களுக்கும் தண்டனை வழங்கணும். அதே மாதிரி அந்த ஆசிரியருக்கும் தண்டனை வழங்கணும். இதை கடைசியாக கொச்சப்படுத்தினார்ல MPPயில் வந்து இப்போ உள்ளூராட்சி மன்றத்தில் தேர்தல் கேட்ட சிவானந்தன், அவருக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். NPP அரசியல் ரீதியான கட்சி ரீதியாகவும் எடுக்கணும், அரசாங்க ரீதியாகவும் எடுக்கணும், அதே மாதிரி பாடசாலை ரீதியாகவும் எடுக்கணும். அதே மாதிரி சமூக ரீதியாக இது நீதிமன்ற அளவில் போய் தக்க நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல ஒரு இது நடக்கும். அதே மாதிரி 9ஆம் தேதி வந்து இந்த ராஜேஸ்வரி இன்ஸ்டிடியூட்டில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். இதெல்லாம் தேடி பார்த்து அலசி ஆராய்ந்து பிள்ளைகள் வந்து இது வெளிப்படையாக அவங்களுக்கு நடந்த விஷயங்களை வெளிப்படுத்துகிற வரைக்கும் அதற்கு விசாரணை கொண்டு போகணும். அதே மாதிரி இந்த இன்ஸ்டிடியூட்டில் ஓனர் யாரு, இது எங்கே நடந்தது, ஏன் CCTV ஏன் இல்லை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த சாட்சிகள் இதெல்லாம் யார் எங்கே அப்படிங்கிறதெல்லாம் தேடி வந்து மெசேஜ் கிடைச்சோன்னே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களிடமிருந்து இந்த விஷயத்தோட இந்த கேள்விகளோட விடைபெறுவது நான் உதயா. நான் கட்டாரில் இருக்கிறேன். சமூக ரீதியாக வந்து பேசும்பொழுது முகத்தை மறைச்சிக்கிட்டோ இல்லாட்டி சமூகத்துக்கு எதிராகவோ இல்லை, நம்ம சமூகத்தில் நடக்கிறதுக்கு நம்ம எதிராக குரல் கொடுக்கணும். அப்படிதான் நம்மளுக்கு இருக்கிற இந்த விஷயம் தான். முகநூல் வந்து ஒரு
மாபெரும் பத்திரிக்கை, இதில் நம்ம போடுவோம். அதே மாதிரி அதை பார்ப்பவர்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்குமே இது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வரட்டும் அப்படிங்கிறது. வீடியோ வந்து கட் பண்ணி நான் போடுறேன். எல்லாமே பாருங்கள், முழு வீடியோவாகவும் போடுறேன். நீங்கள் இந்த விஷயத்தை கேட்டுட்டு எல்லோருக்கும் பகிருங்க, இதுக்கு நீதி கிடைக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு போகணும். இப்போ அண்மையில் வந்து அசாங்க அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு போகிறாரு. அந்த நீதிமன்றத்தில் வந்து அவருடைய நண்பர் வந்து ஏதோ ஒரு வெஹிக்கிள் பிரச்சனை மூலமாக கைது செய்யப்பட்டு ரிமாண்டில் இருக்கிறார். அவரை வந்து பிணையில் எடுக்க போகிறாரு. அப்போ பொழுது அவருக்கு போகும்பொழுது செக்கிங்கில் போகிறாரு. ஆனால் செக் படலை அவரோட மொபைல். ஆனால் அவர் உள்ளுக்கு போயிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு கோல் ஒன்று வருது. அந்த ரிங்டோன் அடித்தனால அங்கே உள்ள நீதிபதி ஒரு பெண், அவங்க வந்து இவருக்கு வந்து 14 நாள் விளக்கமறியல் வச்சுக்கிறாங்க. 14 நாள் விளக்கமறியல் வச்சுக்கிற இடத்துல கொண்டு வச்சு அந்த அவருக்கு அந்த எடுக்க வந்த பையன் வந்து பிணையில் உள்ளுக்கு இருக்கிறார், பிணையில் எடுக்கணும். ஆனால் வந்த நண்பன் வந்து அந்த ரிங்டோன்னால இவருக்கு 14 நாள் சிறை கிடைக்குது. சிறையில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. அடைச்சி 2வது நாள் வந்து அவர் சுகமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். அம்மா அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே போய் பார்த்தா பிள்ளை உயிரோட இல்லை. இதுக்கும் காரணம் போலீஸ் தான், இதுக்கும் காரணம் அந்த சிறைச்சாலை அதிகாரி தான். அப்போ எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்பொழுது டாக்டர் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க, கடுமையான ஒரு பாரம் கூடிய ஒரு இரும்பினால் ஆயுதத்தில் தலையில் தாக்கப்பட்டதுனால இவர் இறந்திருக்கிறாரு அப்படின்னு. அப்போ என்ன, ஒரு ரிங் பண்ண நீதிமன்றத்துக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசுவோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சட்டம் சரிவர நடக்குதா அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஏன்னு சொன்னால் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொன்னால், இந்த வெள்ளைத்தாளில் எழுதப்பட்ட கருப்பு எழுத்துக்களிலான சட்டங்கள் எப்போதும் ஜொலிக்க போவதில்லை. இதில் மறைந்து இருப்பது எல்லாமே ஓட்டைகளும் பணம் படைத்தவர்களும் பலம் படைத்தவர்களும் இதில் தப்பித்துக் கொள்கிறார்கள். எழுத்துக்களை வெள்ளையாக கருப்பு ஏட்டில் எழுதுங்கள், சட்டங்களை ரெட் பேனாவில் எழுதுங்கள், சிகப்பு எழுத்தில் எழுதுங்கள். அந்த சட்டங்கள் கொடுக்கப்பட்டா, தண்டனையாக அனுபவிக்கப்பட்டா மாற்ற முடியாத அளவுக்கு செய்யுங்க. அதே மாதிரி அடுத்தபடி என்னன்னு சொன்னா, இந்த இலங்கையில் இருக்கிறது சட்ட புத்தகம் ஒன்றுதான். ஆனால் மாவட்ட நீதிமன்றம், மேல் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், மெஜிஸ்ட்ரார் இதெல்லாம் என்னத்துக்கு? இங்கே கொடுக்குற, இங்கே படித்தவர் தான் அங்கேயும் படிச்சிருப்பாரு. ஆனால் அவருடைய தொழில் ரீதியாக அவர் எக்ஸ்பீரியன்ஸில் மேலே போயிருப்பார். ஆனால் இங்கே கொடுக்குற சட்டம் தண்டனை ஏன் மேல் நீதிமன்றத்தில் இல்லாமல் போகுது? சட்டம் எப்படி இயங்கப்படுகிறது அப்படிங்கிறதுல ஒரு கேள்வியாகவே இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்னு. அனைவருக்கும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். உதயா. மகிழ்ச்சி.